ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நான் முந்தானேத்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு செம ஸ்பெக்கில் 2-3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், ப்ரைஸிங் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்தீங்கன்னா அப்படியே பானையை போட்டு உடச்சிட்டானுங்க. பிராண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமேசான் பார்த்தீங்கன்னா அவனோட பேஜில் டக்குன்னு அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டவணையை போட்டு ரேட் என்ன அப்படின்றத சொல்லிட்டாங்க. IQoo Neo 7 Pro 34,000 ரூபாய்க்கு உங்களுக்கு லான்ச் ஆக போகுது இந்தியாவில். அது வந்து இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர் தான். பட் நீங்கள் கார்டு ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டோ இல்லை அமேசானில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு அமேசான் மூலியமாக வாங்கியிருப்பீங்களே, அதனாலும் சரி, இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டுனாலும் சரி, ஒரு 1,400 2,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி பார்த்தா 34ன்றது ஒரு 36,000 ரூபாய்க்கு IQoo Neo 7 Proவோட ஆக்சுவல் ப்ரைஸு. நீங்கள் கார்டு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 34,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஸ்பெக்கை பற்றி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் இப்போ ஒரு சொல்லிடுறேன். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.74 இன்ச்சு E5 AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டெடிகேட்டடாக டிஸ்பிளேக்குனே பார்த்தீங்கன்னா அந்த விவோக்கு யூஸ் பண்ணுவாங்க சிப்பு, அந்த HDR என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, கேம் விளாடும் போது நார்மலை விட இன்னும் கொஞ்சம் பட்ரு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டாக டிஸ்பிளே சிப்புன்ற ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ் Snapdragon 8+ Gen1 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தரமான ப்ராசர். அதுவும் இந்த 34,000 ரூபா பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருத்து கேமிங் மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அடுத்தபடியாக 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ 5000 mAh பேட்டரின்றப்ப நார்மல் யூஸருக்கு ஒரு நாள் வந்துடும். நீங்கள் கேம் அதிகமாக விளையாடுவீங்க, கண்டினியூஸாக ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பேன், கேமரா அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அரை நாள் வரும். அரை நாள் வந்தாலும் இந்த 120 வச்சு சார்ஜ் பண்ணும் போது வித்தின் ஒரு 20-25 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ்ன்றது உங்கள் பேட்டரி ஆயிரும். ஸோ பேட்டரி நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரான்னு வரும்போது பின்னாடி ஒரே ஒரு கேமரா இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ப்ரைமரி 50 மெகாபிக்சலுக்கான GN5 சென்சார் கொண்ட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. EISும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலியமாக பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. இந்த 8 அல்ட்ரா வைடு இந்த 2வை தூக்கிட்டு உருப்படியாக ஒன்று 13 மெகாபிக்சல் 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு கொடுக்கலாம். அது செய்ய மாட்டாங்க. பட் இப்போ ரேட் அந்த 33ன்றனால ஓகே. இதே 45 வச்சுட்டு அல்ட்ரா வைடு 8 மெகாபிக்சல் கொடுத்தானா செம காண்டாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லலாம். 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்தபடியாக இதில் வந்து LPDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனு, Wi-Fi 6, NFC சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரியண்ட்டுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 34,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. எந்த விதத்தில் ஒர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, மூவி பார்க்குறதுக்கு, அப்புறம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கேமிங் விளாட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை எடிட்டிங் பண்ணுறதுனால அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் யூசேஜே எனக்கு ஸ்மூத்தாக போகணும், எந்த ஒரு ஹேங்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னாலும் இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமராவில் ப்ரைமரி சென்சார் ஓகேவாக இருக்கும். நீங்கள் அல்ட்ரா வைடு, நீங்கள் லென்ஸ் டு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு ஒரு கண்ணை கிரீம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தாராளமாக பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, 10,000 ரூபா ரேஞ்சுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கூட நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் கெயின் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் வீடியோ கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு ஒரு அப்கிரேடாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் பிகினியர்ஸ்க்கு, நார்மல் கேஷுவல் யூஸருக்கு இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஏற்றதாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் எல்லா சேனல்லையும் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 100% முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வாங்க. ஓகே நண்பா, இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ரேட்டை வச்சு பார்க்கும் போது 100% ஓகேவாக இருக்குது. லான்ச் ஆனதுக்கப்புறம் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு எடுப்போம். ஸோ இது வந்து அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுவாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ரியல்மி வருது, நத்திங் ஃபோன் 2 வருது. அதோட ப்ரைஸ் ரிவீல் ஆயிரும். அப்புறம் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு போட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.